வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம என்ன சிந்தனையா எடுத்துக்க போறோம் அப்படின்னா, திருமூலரின் திருமந்திர பாடலாக 301வது பாடலாக நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். என்ன எழுதியிருக்காரு அந்த பாடல்ல அப்படின்றத இன்னைக்கு நம்ம சிந்திப்போம். தேவர் பிரானை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார், அறிந்த பின் ஓதுமீன் கேள்மீன் உணர்மீன் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தேவர் பிரானை, தேவர் அப்படின்னா பிரபஞ்சத்தில் இரையாற்றல் வாழ்ந்து கொண்டு இயங்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் சொல்லுவாங்க, நடு வீட்டில் நின்று நல்லது தான் பேசணுன்னுவாங்க. நடு வீடு அப்படின்னா ஹால், நம்ம வீட்டில் சென்டரில் தான் இருக்கும் இல்லைங்களா, அதான் நடு வீடுன்னு அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் சொல்லும் வார்த்தை பிரபஞ்சத்தில் போயிட்டு மீண்டும் நமக்கு வரும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, அஸ்து அஸ்துன்னு பிரபஞ்சம் சொல்லும். அது இவங்க தேவர்கள் சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க. அப்போ தேவர் பிரானை திவ்ய மூர்த்தியை, இறைநிலையை, மூர்த்தி என்றால் என்றால் 3, படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில், மும்மூர்த்திகள் அப்படின்வாங்க. ஆனால் மூர்த்தி அப்படின்னாவே அங்கு தோற்றம் பெறுகிறது என்றுதான் அர்த்தம். அப்போ எங்கேருந்து தோற்றம் வருது? இறைநிலையிலிருந்து தான் தோற்றம் பெறுகிறது. அப்போ அணுவிலிருந்து தான் எல்லா இடத்துலையும் இயங்கி கொண்டு அணுவாக, அண்ட கோடிகளாக, பஞ்சபூதங்களாக, ஓர் அறிவு முதல் 5 அறிவு படைத்த விலங்கினம் வரை வந்து 6வது அறிவு படைத்த மனிதனாக நாம் வந்திருக்கிறோம். அப்போ இறைநிலை தான் அங்கு இருந்தது. இறைநிலை தன்னை ரசிக்க, நம்மை இறைநிலை தன்னை ரசிக்க தன்னை ஆசைப்பட்டு எடுத்த ஒரு மறு உருவம் எது அப்படின்னா மனிதன். ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்? நாம் எதுக்காக வந்தோன்றது மறந்துட்டு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறான். அதுதான் சொன்னார், தேவர் பிரானை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். பிறவி எடுத்ததே அந்த இறைநிலை உணர்வு பெறுவதற்காக. அப்ப யார் ஒருவர் அறிவார்? எதுல அறிய முடியும்? தியானம் நம்ம சொல்லலாம், மனவளக்கலையில வந்தால. ஆனா அதுக்கு முன்னாடி பக்தி மார்க்கத்துல சொன்னாங்க. பக்தி எதுக்காக உணர்த்தினாங்க அப்படின்னா, தவறுகள் செய்யக்கூடாது மனிதன். மதங்கள் தோன்றியதுக்கு காரணமும் பக்தி தான். தவறு செய்யக்கூடாது மனிதன். அப்ப ஒரு மனிதன் தான் தவறு செய்யும் போது தன்னையும் எடுத்துக்கொள்கிறான், தன்னை சுற்றி உள்ள குடும்பம், சமுதாயம் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்கிறான். அப்ப யாவர் ஒருவர் அறிவார். ஆனா அவரே பார்த்தீங்க அப்படின்னா பக்தி மார்க்கத்தின் மூலிமா குழந்தையிலேருந்து நம்ம செய்கிறோம். குழந்தையிலேருந்து என்ன சொல்கிறோம்? தப்பு செஞ்சா இறைவன் உன்னை தண்டிச்சிருவாரு அப்படின்னு. அப்போ பயம் வருது. அப்போ பயத்தால் தான் பக்தி வரும். அறிவின் தெளிவால் ஞானம் வரும். அப்போ பயத்தில் பக்தி வருது. கடவுள் இருக்காரு, நம்மளை பார்க்குறாரு, கண்ணை குத்திடுவார். தவறு செஞ்சால் நரகம், நல்லது செஞ்சால் சொர்க்கம். ஆனால் அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க? இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது, உணரும் பொழுது தான் நாம் தவறு செய்யக்கூடாது. அப்போ யாவர் ஒருவர் அறிவார். தியானத்தின் மூலமாக இறைவன் ஒருத்தன் எனக்குள்ளே இருந்து உயிராக அறிவாக ஆண்டு கொண்டிருக்கிறான் என்ற உண்மையை நாம் உணர்ந்த பின், அறிந்த பின் அறிவார், அறிந்த பின் ஓதுமீன் கேள்மீன் உணர்மீன். மீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் சக்தியை இழந்து நாம் அனுபவிப்பது. அப்ப அவர் அந்த அர்த்தத்திலாம் எழுதியிருக்கார். அப்ப ஓதுறாங்க உணர்ந்தவங்க. அப்ப என்ன பண்றாங்க? பக்தி மார்க்கத்தின் பாடல் மூலியமாகவும், மற்றவங்க சொல்வதை கேள்மீன் கேட்பதன் மூலமாகவும், பக்தியில் பாடல் பஜனெல்லாம் பாடுறது, மார்கழி மாதம் பாடுறது, இறைவனை நோக்கிய காலையில் எழுந்தோன்னா நல்ல எல்லார் வீட்லையும் பாருங்க, அவங்கவுங்க மதத்துக்கு ஏற்ற மாதிரி காலையில் ஒரு நல்ல பாட்டு போட்டு விட்டுறாங்க. நம்மளாம் இந்துக்கள் அந்த கந்த சஷ்டி கவசம் இல்லை ஏதாவது சுப்ரபாதம் அப்படி, மற்றவங்களும் அதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு விட்டுறாங்க. காலையில் எழுந்து அந்த ஓதும் பொழுது என்ன நடக்குதுங்க? பிரபஞ்ச சக்தி எங்கும் நீக்கமர நிறைந்து வருகிறது. அப்போ நமக்குள்ளும் வரும். அப்போ கேள்மீன், அதை கேட்கிறோம். அப்போ அதுவே நமக்குள் உயிராக இருப்பதை நாம் தெரிஞ்சு கொள்கிறோம். உணர்மீன், உணர்ந்து கொள்கிறோம்.
அப்போ உணர்ந்த பின் என்ன சொல்றாரு? அதுதான் உணர்வோம், உணர்வின் உணர்ந்த பின் ஓதி உணர்வார் ஓங்கி நின்றாரே. அப்போ நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க? நாம் இறைவன் நமக்குள் உயிராக அறிவாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து பொழுது ஓங்கி நின்றாரே அப்படின்னா இறைவன் தான் நமக்குள் உயிராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நானும் ஒரு இறைவன், மற்றவரும் ஒரு இறைவன், இந்த இறைவன் இன்னொரு இறைவனுக்கு துன்பம் செய்யக்கூடாதுன்ற எண்ணம் இருந்தாலே போதும். கண்டிப்பாக செயலாக வரும். செயல்தான், சொல் கூட அடுத்தது தான். அப்போ எண்ணம், சொல் வரும், செயலும் வரும். அந்த நிலையில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இருகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.